எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இன்றைக்கி நம்ம தியான வடிவத்துக்குள்ளே ஒவ்வொருத்தரும் தியானம் பழகிற ஒவ்வொருத்தருக்கும் பெரிய லெவலில் இந்த தியானத்தை 5 வருடமாக 10 வருடமாக பல இடங்களில் பல குருமார்களோட ஆசீர்வாதம் வாங்கி தியானத்தை பகிர்கிற மாணவர்கள் அனைவர்களுக்குமே பொதுவாக இந்த தியானத்தை பற்றி மட்டும் இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த தியானத்துக்குள்ளே என்ன ஒரே ஒரு சில செயல் வடிவம் இருக்குது அப்படின்னா, இந்த தியானம் இயற்கையாகவே ஏதாவது ஒரு சின்ன சவுண்டில் நம்மளுடைய பாடல் கேட்குற விதத்தில், சில ஜீவசமாதிக்கு போகிற இடத்துல, சில கோவிலுக்கு போகிற இடத்துல இன்சிடெண்ட்டாக நம்மளுடைய நாடி வெளிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஜீவசமாதிக்கு போயோ ஒரு கோவிலுக்கு போயோ ஒரு நாடி வெளிப்படைஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருடைய வாழ்க்கையே மாறி இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் இந்த பிரிச்சுவல் சம்மந்தமாக நிறையா தேடி இருக்காங்க, நிறைய பிரிச்சுவல் சம்மந்தமாக நிறைய எடுத்து படிச்சிருக்காங்க, இறை வழிபாட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய லைஃபுக்குள்ளே அந்த இயற்கையாகவே அந்த நாடி வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருந்து இன்சிடெண்ட்டாக தான் வாழ்க்கையில் வேறு இடத்துக்கு வேறு ஒரு வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் குருவாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்குது. இன்சிடெண்ட்டாக நாடி வெளிப்படும். அவங்களுக்கு நிறைய ஆன்மீக சம்மந்தமாக தேட ஆரம்பிச்சிடுவாங்க, புத்தகம் படிக்கிறது போகிறது வர்றதில்ல. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, நாமளே ஒரு குருவாயிட்டோம்னு நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறவங்களெல்லாம் நிறைய பேர் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இது என்ன அப்படின்னா, சில சவுண்டில், சில ஆற்றலில், சில இடத்தோட தன்மையில் அதிதீவிரமான தன்மைன்னு சொல்லக்கூடிய சில ஜீவசமாதி மாதிரி இடங்களில், சில கோவில்களில் சில ஆற்றல் மிக்க சவுண்டிங் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த பாடலையோ இல்லை வைப்ரேஷனான ஒரு ஏதாவது ஒரு விஷயம் தாக்கப்படும் போது, ஹெவியாக தாக்கப்படும் போது, ஏதோ ஒரு வாசலில் மூக்கு வழியாகவோ காது வழியாகவோ ஏதோ ஒரு வாசலில் தாக்கப்படும் போது ஒருவனுக்கு நாடி வெளிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி தருணத்தில் அவங்களுக்கு ஒரு பேர் செயலாக ஒரு மாற்றம், வாழ்க்கையில் பெரிய சேஞ்ச் அவங்க சந்திக்கிறாங்க. ஆனால் இது போதுமானதா, இது சரியானதா, இது சரியான பாதையானா? நிச்சயமாக இதற்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் பெரிய சவாலும் பெரிய பெரிய செயலும் காத்திருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் தவம் பண்ணுகிற மாணவர்கள் எல்லோருக்கும் எல்லா ஆசிரமங்கள்லையும் ஒரு தியான பயிற்சி கொடுப்பாங்க, ஒரு செயல் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் நிறைய சேஞ்ச் ஆவீங்க, நிறைய மாற்றம் ஆவீங்க, அங்கே நாடி கூட வெளிப்படையும். ஆனால் அதற்கப்புறம் அது சரியான டைரக்ஷனில் போகுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிறோம்ல, அந்த ராக்கெட்டு செவ்வாயில் போய் லேண்ட் ஆகி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு தடவை செவ்வாயில் போய் இப்போ சமீபத்தில் போய் லேண்ட் ஆயிடுச்சு. லேண்ட் ஆகி ஃபோட்டோ எடுத்துக்கு அந்த செயல்லாம் நடக்குது. அடுத்த நாள் ஒரு குழியில் விழுந்து அந்த ரோபோ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ அந்த ரோபோ சிக்னல் கட் ஆகி போய் அந்த ரோபோக்கிட்டும் இங்கே இருக்கிற கீழே இருக்கிற கண்டுபிடித்த விஞ்ஞானிகளுக்கும் தொடர்பேற்று போயிடுச்சு. அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே கீழிருந்து ராக்கெட்டை ஏவப்பட்டு செவ்வாய் வரைக்கும் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்டிங் பண்ணி இறக்கப்பட்டு எல்லாம் சரியாக நடந்துச்சு. ஆனால் அந்த நடந்து போகிற மூவ் பண்ணுறதுல அந்த ரோபோவை பள்ளத்தில் ஒரு வீல் இறங்கி அது கவுந்துடுச்சு. அப்போ இதே மாதிரி தான் உடலில் இருக்கிற இந்த இடுப்புக்கு கீழேருந்து இருக்கிற நாடிகளில் இந்த சுவாசம் வழியாக நிறையா ரூட்டு மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாருக்காக இருந்தாலும் சரி, அது எமக்கு இல்லை, இந்த உலக பிறத்தில் எல்லாருக்குமே அந்த ஒரே ரூட்டில் அப்படி போகாது. இந்த நாடி சமயத்தில் அந்த ரூட்டு மாறும். அந்த ரூட்டு மாறும்போது நமக்கு தெரியாது. நம்ம எப்பயும் போல் அந்த பரவசம், அந்த ஆழ்ந்த நிலை, அந்த செயலாக்கத்துக்குள்ளே தான் இருப்போம். அந்த முழு வடிவத்தை பற்றி தெரியாது. இந்த முழு வடிவத்தை பற்றி இதுக்கு தான் சொல்கிறது, அந்த ரூட்டு மாறி போகிறது, அந்த ரூட்டு மாறி செயல்லாம் எப்போ நிகழும் அப்படின்னா, இதுதான் உச்சக்கட்டத்தில் ஒருத்தன் அதிகமாக ஒரு தீவிரமாக ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது ஒரு பெரிய ரூட்டை ஒரு தியானத்தில் அந்த மேப்புன்னு அந்த ரூட்டு விலகக்கூடாது. அந்த ரூட்டு விலகிறது தான் நமக்கு என்ன, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னா, சில இடத்துல கர்ம வினைகளை நடக்கும். சில பேருக்கு அந்த எச்சினின்னு சொல்லக்கூடிய அது மூலியமாக நடக்கும். சில பேருடைய அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த ஆற்றலை கூட, அந்த ஆற்றலோட தன்மை ரூட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ குருவாக இருக்கக்கூடியவங்க அவங்களே என்ன ரூட்டில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்குள்ளே இருக்கிற என்ன பெரிய ஒரு செயல் அப்படின்னா,
ஒரு குருவுக்கே தான் என்ன ரூட்டில் இருக்கிறோம், தான் நாடி எந்த ரூட்டில் மேப், எந்த இடத்துல லேண்டிங்கில் இருக்குது, எந்த இடத்த விட்டு போயிருக்கு, எந்த இடத்துக்குள்ளே அது உட்காந்துருக்குங்கிறத ஒரு பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப கடினமான சவால் இருக்கும், பெரிய சவால் இருக்கும். அப்படி சவால் கிளாஸ் எடுக்கிறது ஈஸிங்க. யார் வேணாலும் கிளாஸ் எடுத்துடலாம், யார் வேணாலும் தவம் சொல்லி கொடுத்துடலாம், யார் வேணாலும் தீட்சை கொடுத்து நெத்தியை பிடிச்சி அழுத்தி விட்டுடலாம், எங்கே வேணாலும் பிடிச்சி அழுத்தி விட்டுடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி நிறைய படித்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய திருமூலர் பாடலையோ இல்லை வள்ளலாருடைய பாடல்களையோ நிறைய விஷயங்களை உள்ளே ஆட் பண்ணி நிறைய சிஸ்டங்களில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஆசிரமத்துக்குள்ளே ஒரு 20 கலைகளை ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரத்துக்கு ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி தான் தியானமாக வகுப்பாக கொடுக்குறாங்க. பல வகுப்புகளை பிரிச்சிடுறாங்க, ஒவ்வொரு செக்ஷனாக பிரிச்சிடுறாங்க. ஒரு மனிதனை 15 நாள் நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு செயலுக்குள்ளே வச்சுருந்தா அவன் சேஞ்ச் ஆக தான் செய்வான், அவன் மாற்றம் அடைய தான் செய்வான். இது சித்தர்கள் சொல்லப்படுற தியானமா அப்படின்னா 100% இல்லை. இது சித்தர்களை காட்டுமானா நிச்சயமாக காட்டாது. இது இறையை நோக்கி போகுமானா நிச்சயமாக போகாது. ஏன்னா இது ஒரு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். இது ஒரு விதமான ஒரு பரவச நிலையை ஏற்படுத்துறதுக்கும் தன்னையே தான் ஒரு மாற்றம் அடைகிறதுக்காக ஒரு செயற்கையாக வீட்டுக்கு வாசல்லையே முட்டைக்கோசு வளர்க்குற கதை தான் இது. அது முட்டைக்கோசை ஒரு விவசாயி கட்டிங்கன்னா அவன் வேறு மாதிரி ஒரு அதுக்குள்ளே ஒரு செயல் இருக்கும். அந்த மண், அந்த எருவு எல்லாம் அதுக்குள்ளே ஆட் ஆகி வர்றதுக்கு ஒன்று இருக்கும். ஒரு இன்செக்ஷனாக மண்ணே இல்லாமல் கொஞ்சோண்டு மண்ணை சட்டியில் வச்சுக்கிட்டு மாடியில் வளர்க்குறது கூட அது என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது ஒரு செயற்கையாக வளர்க்கப்படுற ஒரு செயலாக்கமாக தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே அந்த மண் தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஒரு பயிரிடுறது. அதே மாதிரி தான் இந்த நாடிகளை ஒரு குருவாகப்பட்டவர்கள் என்னென்னா அவர் ஒரு நல்ல சேஃபில் இருந்தார், ஒரு நல்ல இடத்துக்குள்ளே இருந்தாருன்னா அவருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அவருக்கு பர்ஃபெக்டாக காட்டும். இது இந்த போக்கில் போகுதா, இந்த செயலில் போகுதா, இந்த வடிவமாக இருக்கா அப்படின்னா. ஒரு குருங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு என்னென்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஒரு டயத்தில் இந்த மாதிரி ஒரு விழிப்பு வந்துருச்சு, ஒரு நாடி விழிச்சிருச்சு. அப்போ மாற்றம் நடக்குது. பிரிச்சுவலை தேடுறேன், சிதர்களை தேடுறேன், யோகிகளை தேடுறேன். தனக்குள்ளே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. சிரிப்பு வருது, அழுவ வருது, சோகம் வருது, காமம் வருது, எல்லாம் வருது. எல்லாம் கலந்து அடிக்குது, காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டே கிடக்கு. வாழ்க்கைக்குள்ளே அப்படியே போகுது. அப்புறம் திருப்பி அது ஒரு சேஞ்ச் ஆகுது, மாற்றம் நடக்குது. இதை விவாதிக்கவே இல்லை. இது இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இந்த நாடினா என்ன, இந்த சுவாசம்னா என்ன, இதுக்குள்ளே எங்கேருந்து அது எங்கே கிளம்பி எந்த டைரெக்ஷனில் போகணும், எந்த டைரெக்ஷனில் போகக்கூடாதுங்கிறலாம் நமக்கு தெரியாது. அடிப்படையாக உண்மையிலே தெரியாது. ரொம்ப வெளிப்படையாக சொல்கிறேன், சத்தியமாக தெரியாது எனக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதை எப்படி உறுதி பண்ணுறோம், இது என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு பெரிய நிறைய இடங்களுக்கு பயணிக்க அந்த இடத்தோடைய தன்மையை இது கேப்சர் பண்ணுது. அந்த இடத்த தன்மையை நான் ஒரு ரோபோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குகைக்குள்ளே போகிறேன், ஒரு மலைக்குள்ளே போகிறேன்னா அந்த இடத்தோடைய ஆற்றலையோ அந்த செயலையோ கேப்சர் பண்ணுது. இது அங்கே உள்ள கேப்சர் பண்ணி ஆல்ரெடி ஒரு ஆற்றலாக இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அது கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறத நம்மக்கிட்ட காட்டுது. இப்போ ரெண்டுக்குள்ளேயும் ஒரு பரிமாற்றம் நடக்குது, ஒரு மாற்றம் நடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் போகும்போது அந்த ஒரிஜினாலிட்டியை, அந்த ஒரிஜினல் செயலை இது அது அறிஞ்சு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லுது. நம்ம ஆன்மாக்கிட்ட சொல்லுது, நம்ம ஆன்மா பேசுது. அப்போ இன்னொரு ஆன்மா நமக்குள்ளே ஆட் ஆகி ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ளே கலந்துரையாடுறாங்க. ஒரு வெளியில் எப்படி ஒரு டீ கடையிலையோ ஒரு வீட்டில் விருந்தாளியாக உட்காந்து நீங்கள் பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி உள்ளே இருக்கிற ஆன்மா விழிப்படைஞ்சிருச்சு. இன்னொரு ஆன்மா காற்று வழியாக உள்ளே ரெண்டு பேரும் உரையாடிக்கிறாங்க. நான் இங்கே பல நாள் இருக்கேன், நான் பல நாள் இங்கே தவம் பண்ணியிருக்கிறேன், இங்கே ஒரு செயல் இருக்குது, இங்கே ஒரு வடிவம் இருக்குது, இந்த தன்மையில் சந்திரத்தன்மை ஆற்றல் அதிகமாக இருக்கிற இடமா இருக்குது. இப்போ காசியாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தெரியும்? காசினா என்ன, ராமேஸ்வரம்னா என்னன்னா இந்த பித்ருக்கள், இந்த நம்மளுடைய முன்னோர்கள் இறந்து போனவர்களுக்காக ஆன்ம விடுதலை கொடுக்குற இடம், இதுதானே தெரியும். காசியில் சந்திரத்தன்மை உள்ள இடம். காசி எப்படி நிலவோட தன்மை, சந்திரத்தன்மை அதிகமாக 100% சந்திரத்தன்மை உள்ள இடம். ராமேஸ்வரமும் சந்திரத்தன்மை 100% உள்ள இடம். இந்த சந்திரத்தன்மை உள்ள இடத்துக்குள்ள ஒரு பெரிய செயலை செஞ்சிட முடியும். அப்போ நீர்த்தன்மைக்குள்ள, நீர் வடிவத்துக்குள்ள ஒரு ஆன்ம விடுதலையை கொடுத்துட முடியும். அங்கே சந்திரத்தன்மை சம்பந்தமாக ஒரு பெரிய வடிவத்தை ஒருத்தர் செஞ்சிட முடியும். அப்போ என்ன செய்யணும்னா, நான் பல நாள் சொல்லியிருக்கேன், முன்னோர்களுக்காக அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணக்கூடாது, அமாவாசையில் ஆன்ம விடுதலை கொடுக்கக்கூடாது, பௌர்ணமியில் முழு நிலவில் ஒரு வேலை செய்யணும். அப்போ ராமேஸ்வரத்துக்குள்ள ஒருத்தர் ஆன்ம விடுதலை கொடுக்கணும், ஒருத்தர் முன்னோருக்கு ஒரு வேலை செய்யணும்னா எப்போ செய்யணும்?
பௌர்ணமி நாட்களில் செய்யணும். அப்போ காசியில் போய் முன்னோர்களுக்கு ஏதாவது தர்ப்பணம் செய்யணும், ஏதாவது செய்யணும்னா பௌர்ணமி நாட்களில் செய்யணும். இந்த பௌர்ணமி நாட்கள் தான் அந்த இடத்தோடைய பெரிய செயலாக பெரிய வடிவமாக இருக்குது. அமாவாசையோட தன்மை, அமாவாசையோட செயல் வடிவம் வேற. நிலவு மொத்தமாக கலைக்கப்பட்டுருது, அங்கே வெற்றிடமாக இருக்கிறது, அந்த வேற தன்மையில் இருக்கு, வேற வடிவத்துக்குள்ள இருக்கு. அந்த வடிவத்தினால நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க, மனிதத்தன்மைக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சு அந்த அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஆன்ம விடுதலை அடையாது, ஒரு செயல் நடக்காது. ஆனால் இவங்க தேர்ந்தெடுக்கிற நாளும் வேற ஒரு கான்ட்ராஸ்டான நாளாக இருக்குது, வேற ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்குது. அப்போ முற்றிலுமாக மனித குலம் என்ன பண்ணுன்னா, மனித செயல் என்ன பண்ணுன்னா, ஒரு கடுமையான வேலையை செஞ்சிருவான். வீட்டில் லீவு போட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அழைச்சிட்டு காசி வரைக்கும் போய் ராமேஸ்வரம் வரைக்கும் போய் 2 நகரத்துக்குள்ளே இருந்து ஒரு அமாவாசை மாதிரி நாளில் அவனுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கப்பட்ட திதி எல்லாம் கொடுக்கப்பட்டும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆணுச்சாங்கிறத அவனால் முழுமையாக பண்ண முடியாது. அது இயற்கையாகவே அது ஆகும். அது எப்படி ஆகும்னா, ஒரு செயல் வடிவம் இருக்குது. இப்போ இவங்க கொடுக்கப்படுறது அத்தனை செயலுக்குள்ளேயும் முழுசாக ஆன்ம விடுதலை இந்த காலகட்டத்தில் அடையாது. அந்த தாக்கம் குறையும். உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ண சொல்லுவாங்கள்ல, நீங்கள் சனீஸ்வரனை போய் பார்த்தீங்கன்னா 7.5 சனியை முடிஞ்சிடாது, அந்த தாக்கம் குறையும் பாங்களா. அந்த மாதிரி தான் இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் தாக்கம் குறையுது. ஆனால் ஒரு ப்ராப்பர் யோகிங்கிறது எதுன்னா, அவன் டைரக்ஷன் மாறாமல் அந்த நாடி நேராக தியானத்தில் போய் நின்றுச்சுன்னா தான். ராமேஸ்வரத்தில் சந்திரத்தன்மை இருக்கா, சூரியத்தன்மை இருக்கா? இப்போ சூரியனும் சந்திரனை இணைஞ்சாதான் ஒரு பெரிய செயல். ஆனால் சந்திரன் முழு ஆதிக்கத்தோட சில இடம் இருக்கும், சூரியன் முழு ஆதிக்கத்தோட சில இடம் இருக்கும். இந்த இடங்கள்லாம் தெரியாது. அந்த முழு தன்மையையும் முழு செயலாக்கத்தையும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அங்கே குருவாக செயலாகுங்கிறதோட உங்கள் நாடி சரியாக போய் ஒரு ராக்கெட் மாதிரி வச்சுங்க, சரியான திசையில் இயங்கிடுச்சுன்னா அந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் படம் பிடிச்சி உங்களுக்கு காட்டும். இந்த பகுதியில் இது இருக்குது, இந்த பிரபஞ்ச ஆற்றல் இங்கே இது கிடைக்கும், இந்த புவியியல் சக்தியில் இங்கே இது கிடைக்கும், இங்கே ஒரு யோகி சமாதி ஆயிருக்காரு, இங்கே ஒரு வடிவத்துக்குள்ளே ஒரு செயல் நடக்குது அப்படிங்கிறத அந்த டைரக்ஷனை வச்சு தான் நம்ம ஒரு முழுமையாக கற்றுக்க முடியும். இந்த மேப் உருவானது, பூமியோட வரைபடம் உருவானதெல்லாம் ஒருத்தருக்கு என்ன பண்ணுது, அந்த மூளையில் இருக்கிற ஒரு நரம்பு விழிச்சோன்னா ஒருத்தர் கண்டுபிடிக்கிறான். ஒரு பெரிய செயலாக்கத்தை என்ன பண்ணுறான், அவன் ஒரு வடிவமாக மாற்றுறான். நிறைய இங்கே விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு செயலுக்குள்ளே என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள ஒரு பெரிய வடிவமாக மூளைக்குள்ளே சில நரம்புகள் விழிப்படைஞ்சாதான் அந்த செயலை அவனுக்கு அந்த சிக்னல் மாதிரி காட்டும். அவன் வழக்கமான யோசிக்கிறதோட வேற வடிவத்துக்குள்ளே யோசிப்பான். அவனுடைய செயல் இப்போ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இன்னொரு அவனுக்கு ஒரு செயல் கிடைக்கப்படணும், அந்த புத்தகத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, அந்த புத்தகத்தோட பேர் கூட தெரியாது, அது சம்பந்தமான ஒருத்தர் குறிப்பு எழுதியிருப்பார். இவனோட நரம்பு என்ன பண்ணுன்னா, அந்த புத்தகம் இருக்கிற இடத்தையோ இல்லை அந்த புத்தகம் சம்பந்தமான ஒருத்தனை காட்டி கொடுக்கும். இப்போ அவனுக்கு அது ரிலேட்டடாகவே ஒரு வேலை நடக்கும், இல்லைனா அது ரிலேட்டடாகவே ஒரு பாதையை காட்டும். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற டைரக்ஷனுங்கிறது. அப்போ அது சம்மந்தமாக ஒருத்தன் வந்துடுவான், அதை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது, எங்கே ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த நாடியை வச்சு தான். இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த நாடி ஒரு இடத்துல போய் லேண்டிங்காக நிற்கிறது, அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போகிறதுனால தான் அந்தந்த இடத்தோடைய அந்த செயலாக்கத்தை அது அழகாக துல்லியமாக பண்ண அது சொல்கிறதுனால தான் இதை மக்கள்கிட்ட சொல்கிறோம், இதை ஒரு வடிவமாக சொல்கிறோம். இதை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் அது சொல்ல வேண்டிய காலமும் நேரமும் இருக்கிறனால தான் சொல்கிறோம், இல்லைனா சொல்லவும் முடியாது. இப்போ நிறைய இடங்களில் இந்த லேண்டிங்லேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க ஒரு முழு செயலை நான் மாறி போயிருக்குங்கிறதா கூட அவங்களால தெரியாது. இப்போ அந்த டைரக்ஷன் மாறி போயிருக்கிறதுனால அங்கே பெரிய தியானம் அவங்க பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு செயல் இருக்கும், ஒரு காட்சி கிடைக்கும். ஆனால் அந்த டைரக்ஷனை நோக்கி போகாதனால இது வேறு டைரக்ஷன்லேயே போகிறதுனால என்ன பண்ணும், இங்கே வர்ற ஆற்றல்லாம் அது விரயமாகி வெளியில் போய்கிட்டே இருக்கும், அந்த செயல் வடிவம் போயிட்டே இருக்கும். அப்போ குருவை மீட் பண்ணும்போது குருவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. குருநாதா, இந்த மாதிரி தியானம் பண்ணுறோம், இந்த மாதிரி செயல் நடக்குது, இந்த மாதிரி தியானத்துக்குள்ளே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது, மாற்றம் இல்லைன்னா அவர் இது என்னான்னு அந்த வடிவத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு. அதையும் தாண்டி அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த இடத்த அவன் அறிஞ்சிருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அவனுடைய நாடி இந்த பர்பஸில் இருக்குங்கிறத இவருக்கு உணர்த்தப்படணும், இவருக்கு காட்டப்படணும். இது ஸ்கேனிங் தான், ஒரு கேமரா மாதிரி ஸ்கேன் பண்ணணும். உங்கள் நாடி இங்கே இருந்துக்கிட்ட நம்ம ஸ்கேன் பண்ணணும், என்ன மாதிரி இருக்குது, என்ன செயல் வடிவம் இருக்குது, அங்கே என்ன தப்பு நடக்குது, அவன் தியானத்தில் என்ன தவறு செய்கிறான்,
அவன் என்ன மாதிரி செயலாக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு கண்டறிஞ்சால் மட்டும்தான் ஒரு செயல் செய்ய முடியும். ஒரு ஊரில் பூகம்பம் வரப்போகுது, ஒரு ஊரில் அழிவு வரப்போகுது, ஒருத்தர் 2 நாளில் சாக போகிறான், ஒருத்தர் 2 நாளில் கீழே விழுவ போகிறான், ஒருத்தருக்கு 2 நாளில் கல்யாணம் நடக்க போகுது, ஒருத்தருக்கு பிள்ளையே இல்லை புள்ள பிறக்க போகுது. இதெல்லாம் என்ன அடிப்படையில் சொல்கிறோம்? ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு தான். நமக்கு நடக்க போகிறதையும் நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் ஸ்கேன் பண்ணி அது நமக்கு தகவலை கொடுக்கும். அந்த தகவல் நம்பகத்தன்மையான தகவலாக இருக்குன்னா, நாடி சரியான பாதையில் இருக்குன்னா அது நம்பகத்தன்மையான தகவலாக அது உறுதிப்படுத்தப்படும். இங்கே இருக்கிற நிறைய செயலாக்கம் இப்படி தான். அப்போ முழுமையானதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுன்னா ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் மாறுறான், ஒரு குருவே மாறுறான். அப்போ சரியான லேண்டிங்கில் போய் அங்கே போய் இறங்கி அது அங்கே இருக்கிற இடத்த எல்லாத்தையும் முழு கேப்சர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எத்தனையோ அணுக்களோடு இது ஒரு பெரிய கூட்டு செயற்கையாக பெரிய வேலையை பெரிய ப்ராசஸை அது பண்ணுது, பெரிய வடிவம் பண்ணுது. அப்போ இது ஒரு முழுமையான செயலுக்குள்ளே வரும்போது இது பல்வேறுபட்ட ரூட்டில் என்ன பண்ணுதுன்னா, யார் லேண்ட்மார்க்கில் யார் லொக்கேஷனில் அந்த ரூட்லேருந்து மாறுறதை இதால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நேராக போகிறதுக்கு இதால் வழிகாட்ட முடியும். இது ஒரு குருவுக்கு வேணும். இது அடிப்படையாக இப்போ நான் திருவண்ணாமலைக்கு இந்த வடலூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு ஆண்ட வேலை வந்துக்கிட்டே இருந்தேன். இப்போ வரும்போது திருக்கோயிலூரில் அந்த தபோவனத்தில் ஞானானந்தர் அப்படின்னு அவர் இடத்துக்கு இறங்கினேன். இப்போ அவர் கீழே ஆசனவாயில் விழிப்படைந்து குண்டலினி சக்தி வழியாக அந்த ஞானத்தை அவர் தொட்டிருக்கிறார். கீழே இருந்து லேண்டிங்லேருந்து மேலே போய் அவர் அந்த பெடரியில் போய் அது டச் ஆகும். அங்கே டச் ஆகும்போது அவனுக்குள்ள பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒரு செயல் நடந்துடும். இப்போ கீழேருந்து ஒருத்தருக்கு மேலே போயிடுது, மேலே போய் பெடரியை போய் டச் பண்ணிடுது. அங்கே என்ன நடந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறை ரூட்டு கிடச்சிரும். ஒரு மேப்பில் என்னென்னா, இப்போ ஃப்ளைட்டு போகிறதுக்காக ஒரு ரூட் இருக்குல்ல, ட்ரெயினுக்கு ஒரு ரூட் இருக்குல்ல, பஸ்ஸுக்கு ஒரு ரூட் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ரூட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு நாடி விழிப்படைந்து கீழே இருக்கிற ஒரு செயல் மேலே வரைக்கும் போயிருச்சுன்னா இது ஒரு பாதை உருவாயிருச்சு. இப்போ இந்த பாதை என்ன ஆயிடுச்சுன்னா இறைக்கான பாதையாயிரும். அப்போ இறை ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தனுக்கு வர தொடங்கும். சுவாசம் வழியாகவோ உயர்ந்த ஆற்றலோ சின்ன ஆற்றல்களோ என்ன பண்ணுன்னா அவனுடைய சுவாசத்துக்குள்ளேயே அவனை தேடி வரும்போது அந்த பாதையை இறை ஆற்றல் பயன்படுத்தும். அப்போ இறை ஆற்றல் பயன்படுத்துதுன்னா அவனை பயன்படுத்தும். அது பாதைன்னா அங்கே பஸ்ஸாக ஓட்ட முடியும், ட்ரெயினாக ஓட்ட முடியும். அப்போ ஒரு அணுக்களாக இருக்கிறது உள்ளே என்ன பண்ணுன்னா அவனுடைய கீழே இருக்கிற அந்த இடுப்பில் இருக்கிற அந்த ஆசன வாயிலிருந்து மேலே பெடரி வரைக்கும் ஒரு ஆற்றல் போய் வரும்போது அவனை சந்திக்கிறவங்களுக்கு உயர்ந்த செயலாக்கத்தையோ ஆசீர்வாதத்தையோ கிடைக்கப்படும். குண்டலினி சக்தியோட அடிப்படை இதுதான். குண்டலினி சக்தியோட செயல்பாடுகள் இதுதான். நிறைய பேருக்கு குண்டலினி சக்தி விழிப்படைந்து அது கிளம்பி போய் பாதியில் நிற்கும்போது அது திருப்பி கீழே இறங்கி வரும்போது அவங்க அன்ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னா அவங்க சக்ஸஸ் பண்ண முடியாமையும் நிறையா இந்த ஆன்மீகத்தில் துன்பத்தையும் துயரத்தையும் சந்திக்கிறதோ போலீஸ் ஸ்டேஷனோ வழக்கோ இந்த மாதிரி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். சில பேர் அதுலேயும் பாதியில் நிற்கிறவங்களுக்கு காமம் மேல் நோங்கிரும். வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா உருவாக்கப்படும். அவங்க ஹெல்த் ரீதியாகவும் மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் முப்பிறப்போட தொடர்புகளை வைத்து அவங்களுக்கு இந்த தியானத்துக்குள்ளே இந்த செயலுக்குள்ளே இந்த ரூட்டில் போக முடியுமா முடியாதாங்கிறது செயல்படுத்துவாங்க. இதையும் தாண்டி ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே போய் பெடரியை தொடும்போது அவனுக்கு அங்கே என்ன ஆகுன்னா அங்கே ஃபீனியல் பிக்யூட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே அவனுடைய அந்த செயல் அந்த வடிவத்துக்குள்ளே அங்கே மேலே போய் டச் பண்ணும்போது அவன் சித்தம் கலங்கி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஆசனவாயு முழிச்சு மேலே போனவனுக்கு சித்தம் கலங்கியிருக்கு. ஏறத்தாழ 78% சித்தர்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த சித்தம் கலங்கியிருக்கு. அப்போ அங்கே என்னென்னா அங்கே மனிதத்தன்மையே சுத்தமாக இல்லாமல் அவன் லூசு மாதிரி ஆகிட்டான், அவன் கிறுக்கு மாதிரி ஆகிட்டான். ஆனால் அந்த பாதை இறைவனுடைய பாதை. அப்போ என்ன பண்ணும், பல்வேறுபட்ட இறை சக்திகள் அவனுக்குள்ள சுவாசத்துக்குள்ளேயே எந்த வாசலுக்குள்ளேயே அந்த பாதையை பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாதை விழிக்கிறது ரொம்ப கடினம். அதனால தான் முதுகுத்தண்டை ரொம்ப இந்த யோக பாரம்பரியத்தில் பெருசாக சொல்லப்பட்டது. அந்த முதுகுத்தண்டில் இருக்கிற அந்த வாசலையும் அந்த இடம் இருக்குல்ல அந்த ரூட்டு ஃபுல் ரூட்டையும் முதுகுத்தண்டை அவ்வளோ பெரிய பொக்கிஷமாக சொல்லப்பட்டதுக்கு காரணம் அதுதான். அந்த ரூட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அது ஒரு பார்டர் மாதிரி. இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் வணிகத்துக்காக பயணம் பண்ணுறோம்ல, 2 நாட்டுக்குள்ளேயும் 2 மக்களும் கலக்கப்படுறாங்க, 2 செயல் நடக்குதுல்ல, அந்த மாதிரி கீழே இருக்கிற மூலாதாரமும் மேலே இருக்கிற பெடரியில் இருக்கிற மூலாதாரமும் 2 மூலாதாரம் 2 குருநாதருக்கும் கனெக்ஷன் கிடச்சிருச்சுன்னா இறை தொடர்பு கிடச்சிருது, இறை ஆற்றல் கிடச்சிருது. இதுக்குள்ளே பெரிய பெரிய ரிஷின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய யோகிங்கிறவங்க என்னன்னா அந்த கீழே இருக்கிற மூலாதாரமும் மேலே இருக்கிற மூலாதாரமாகவே வாழ்வாங்க.
அவங்கெல்லாம் பெரிய நிலையை கண்டவங்க. இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்காலிகத்துக்கு விசா எடுத்துக்கிட்டு இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டில் போய் கொஞ்ச நாள் வாழலாம், கொஞ்சம் ஒரு செயல் நடக்கலாங்கும் போது இந்த கீழே இருக்கிற மூலாதாரத்துலேருந்து மேலே இருக்கிற மூலாதாரத்தை டச் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த 2 மூலாதாரத்தை டச் பண்ணும்போது இறை ஆற்றல் வந்துடும். அப்போ அந்த இறை ஆற்றல் வரும்போது எங்கெல்லாம் இது சம்பந்தமான உயர்ந்த ஆற்றலாக இருக்கிறதோ அதெல்லாம் இந்த மாதிரி எவன் டச் பண்ணி அந்த பாதை தெரிஞ்சவன் இருக்கிறான்னா, முதுகு தண்டில் இப்படி ஒரு செயலை செஞ்சவன் இருக்கானோ அவனை தொடர்பு கொள்ளும், அவனை நோக்கி வரும். அவங்ககிட்ட யார் ஆசீர்வாதம் வாங்கினாலும் எந்த செயல் செஞ்சாலும் அது ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்க 100% வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே இல்லைனாலும் அவங்களுக்குள்ள பேசும்போது வழக்கமான மனிதர்கள்ட்ட இல்லாத நிறைய சேஞ்சஸை அவங்கள்ட்ட நீங்கள் பார்க்க முடியும். அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் ரொட்டீன் வாழ்க்கையில் ரொட்டீன் செயல்பாடாக இருக்கவே இருக்காது. அப்போ அங்கே ஒருத்தன் சித்தம் கலங்கி போனவன் கூட பைத்தியம்தான், ஆனால் அவன் அழுக்காக இருப்பான், தன்னையே பார்த்துக்க மாட்டான், தனக்கான டயத்தில் சாப்பிட மாட்டான், தனக்காக குளிக்க மாட்டான், தனக்காக யூரின் போக மாட்டான், தனக்காக மலம் கழிக்க மாட்டான். அவனை யாராவது ஒருத்தர் பார்த்துக்கணும், யாராவது ஒருத்தர் பராமரிக்கணும். ஆனால் அவனுக்குள்ளே இருப்பது இறை ஆற்றல், இறை சக்தி. அந்த இறை ஆற்றல் எப்போ வேணாலும் வரும், எப்போ வேணாலும் போகும். அந்த டயத்துக்குள்ளெல்லாம் எவெல்லாம் வர்றானோ எவெல்லாம் போகிறானோ அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப்படுகிறது, அவனுக்கு ஒரு பெரிய செயல் நடக்கப்படுகிறது. இதை எல்லாத்தையும் முழுமையாக ஒருத்தன் ஆய்வு பண்ணணும்னா கீழே இருக்கிற மூலாதாரத்தையும் மேலே இருக்கிற மூலாதாரத்தையும் முழுமையாக ஒருத்தன் கண்டறிந்தவன். இப்போ பூமியில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு செவ்வாயிலையும் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டான்னா செவ்வாயிலே இருக்கணும் ஒருத்தன், செவ்வாயிலையும் ஒருத்தன் இருந்து இங்கே பூலோகத்தில் கீழே இருந்தான்னா இப்போ செவ்வாயில் அவனே இருந்து அவன் பெரிய செவ்வாயாகவே இருந்து ஒரு பெரிய ஆய்வு பண்ணி அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதில்ல, செவ்வாயாகவே அவன் இருந்தால் எப்படி இருக்கும், கீழேயே ஒருத்தர் இருந்தானா இப்படி இருக்கும். 2 பேருக்கும் அவங்க 2 பேர் கனெக்ஷனில் பேசிக்குவாங்க. நீங்கள் எப்போயாவது ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராக்கெட் அனுப்பிச்சு 15 நாள் 2 மாதத்துக்கு மட்டும்தான் அது புகைப்படம் எடுக்கும். ஆனால் அதுதான் குண்டலினி சக்தியாக நீங்கள் போய் ஒரு செயலை செஞ்சு சக்ஸஸ் பண்ணிக்கிறது. ஆனால் அதையே தாண்டி 2 மூலாதாரமும் விழித்து 2 மூலாதாரத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்திட்டாதான் அதை தான் அடியும் முடியும் கண்டவன் யார் அப்படிங்கிறது திருவண்ணாமலையிலிருந்து பெரிய யோகிகள் சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய செயல். அதே நேரத்தில் இன்னொரு செயலையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது அடிப்படையாக திருப்பதி இந்த ஆதி திருவரங்கம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அந்த பெருமாள் கோயில் ஆதி பெருமாள் கோயில்னால் பழமையான பெருமாள் கோயில். அது என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வரும்போது இந்த இவரை தபோவனத்துலேருந்து அப்படி டச் பண்ணிவிட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் அங்கே போய் இருக்கும்போது அங்கே என்ன செயல் அப்படின்னா குண்டலினி சக்தி சம்பந்தமான செயல் தான். கீழேருந்து ஒரு நாடி விழிப்படைந்து மேலே போய் மூலாதாரத்தில் டச் பண்ணி மூலாதாரத்துக்குள்ளே அங்கே பெடரியில் இருக்கிற ஒரு செயலுக்குள்ளே இருக்கிற இடம் அது. அப்போ அந்த இடத்துக்குள்ளே நம்ம பார்க்கும்போது என்ன செயல் என்ன வடிவம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஒருவர் அந்த கோவிலில் ஒருத்தர் ஜீவசமாதியாக ஒருத்தர் ஆயிருக்கிறார், பழங்காலத்து ஒருத்தர் ஆயிருக்காரு. அவர் இந்த மாதிரி தன்மையில் இந்த மாதிரி ஆற்றலில் உள்ளவர் அவர். அப்போ அவர்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த அரங்கனை சிலையை பிரதேசி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாத்தையும் யார் மூலியமாகவோ அது சம்பந்தமாக தியானம் பண்ணுறவங்களோ அது சம்பந்தமாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு தடுத்து ஆட்கொண்டு இந்த இடத்துக்குள்ளே ஒரு கோவிலை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிட்டார். இப்போ அந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்னா அது பெடரியில் இருக்கிற மூலாதாரத்தில் பேர் ஆற்றலை சேமித்து வச்சுருக்கு. அது என்ன பண்ணுன்னா வர்றவங்களுக்கு பார்த்து தான் ஆசீர்வாதம் பண்ணும். அதோடைய ஆற்றல் எப்படி இருக்குன்னா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணும். இப்போ வர்றவங்க ஸ்ரீரங்கநாதா அரங்கநாதா அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் கேட்குறவங்கள அந்த மாதிரி படுத்திருக்கிறது எல்லாமே பாம்பு மேலே படுத்திருந்தா அவர் ரங்கநாதன் தான் அழைப்பாங்க நம்ம ஆளுங்க. இப்போ அந்த மாதிரி படுத்திருக்கிற அவங்க ஆற்றலை போய் கும்பிடுவாங்க, ஒரு செயல் செய்வாங்க, செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நல்லது நடந்தாலும் நல்லது நடக்கலைனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வழியாக போனவங்க கும்பிட வந்தாங்க, அந்த பகுதியில் இருந்தவங்க கும்பிட வந்தாங்க, அங்கே அவங்கள ஈர்க்கலைங்கிறத தாண்டி அது ஒரு கோவில், அதுக்குள்ளே ஒரு செயல் நடக்கும் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே வெகு சிலர்களுக்கோ இல்லை பாதி பேருக்கு வர்றதில் பாதி பேர்த்துக்கு அந்த மூலாதாரத்துலேருந்து இருக்கிற ஆற்றல் கசிந்து போய் ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணி அவங்களுக்கு ஒரு செயல் கிடைக்கும். ஆனால் அது எப்படின்னா அந்த ஆற்றலை சேகரித்து வச்சுக்கிட்டு நிதானமாக தான் கசியும். ஒரு கேஸில் சின்ன ஓட்டை விழுந்து அப்படி கசியும். அந்த மாதிரி கொஞ்சமாக அந்த ஆற்றல் அந்த அணுக்கள் அந்த பேராற்றல் கசியும். அப்போ அந்த கசியும் போது அந்த கசியறதில் ஒருத்தர் சுவாசிக்கப்படுறான்ல அவன் தான் ஆசீர்வாதிக்கப்படுகிறான். இது இங்கே இருக்கிறது. இதே செயல் திருப்பதியில் என்னன்னா இந்த மூலாதாரத்தில் இருக்கிற இந்த தலையில் மூலாதாரம்னா 2 மூலாதாரம் சொல்லிட்டேன், கீழே இடுப்புலையும் மேலே தலையிலையும். இப்போ திருப்பதி ஸ்ரீரங்கம்லாம் என்னன்னா தலையிலேருந்து வச்சுக்குவோம். பெடரியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறத அந்த அரங்கநாதன் சொல்கிறத நம்ம இங்கே ஆதி திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த அரங்கன்
சேகரித்து வச்சுக்கிட்டு சின்னோண்டு லீக் பண்ணுறாரு இந்த தலையில் இருக்கிற பெடரியில் இருக்கிறத. ஆனால் திருப்பதியில் இருக்கிறது என்னென்னா, அந்த மூலாதாரத்தில் பெடரியில் தலைப்பகுதியில் இருக்கிற அந்த ஆற்றல் கொஞ்சம் விலகி வந்து அப்படியே மேலே கொஞ்சம் மேலே ஏறி இங்கே தலையோட கோபுர வாசல்னு சொல்லப்பட்டிருக்கிற நம்ம தலையோட உச்சிக்குழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உச்சிக்குழிக்கிட்ட போய் நின்றுடும். அப்போ ஒட்டுமொத்தமான அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த பேராற்றல் சொல்லக்கூடிய தலை பின்னாடி இருக்க வேண்டிய அந்த இறைவன் நேராக உச்சிக்குழிக்கிட்ட போயிட்டான். உச்சிக்குழிக்கிட்ட போய் நின்னோன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, எப்பொழுதுமே அந்த பேராற்றலை கசிய விட்டுக்கிட்டே இருப்பான். முழு லீக்கேஜ். அது என்னன்னா ஒரு அருவி மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி முழு லீக்கேஜ் ஆகி அந்த பேராற்றல் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆற்றல் ஸ்ப்ரெட் ஆக ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் திருப்பதி. அந்த திருப்பதியிலலாம் கூட்டம் அள்ளுது. கோடிக்கணக்காக போய் காசை கொட்டுறான், கோடிக்கணக்காக அங்கேருந்து அள்ளிட்டு வரான். ஒருத்தன் கோடிக்கணக்காக அங்கே போயிட்டு சம்பாதிக்கிறான், இன்னொருத்தன் கோடிக்கணக்காக கொண்டு போய் அங்கேயே கொட்டுறான், அள்ளுறான், கொட்டுறான். ஆனால் சில ஏழைகளுக்கு அந்த ஆற்றலை என்னன்னா ஏன் கிரகிக்க முடியல? பெரிய ஆற்றல் கசிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி தான் திருப்பதி. அப்போ அந்த திருப்பதியோட ஃபேமஸும் இவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கூடி நிற்கிறதுக்கு காரணம் பெருமாளோட சக்திம்பாங்க. நாங்கள் அது சக்தி, அது ஆற்றல்னு பார்க்க மாட்டோம். அங்கே இருக்கிற லீக்கேஜ் பாயிண்ட் என்ன, அங்கே இருக்கிற செயல் என்ன, அங்கே இருக்கிற வடிவம் என்ன, அது என்ன பண்ணுதுன்னா ஸ்ப்ரெட் பண்ணுது, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துது, கொடுக்குது. ரங்கநாதன் என்ன பண்ணுறான்னா வெளிப்படுத்த மாட்டான், பார்த்து கண்டறிஞ்சு கொடுக்குறான். அதனால தான் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் அனந்த சைனத்தில் படுத்துக்கிட்டு கண்டறிஞ்சு லைட்டாக லீக்கேஜ் பண்ணுறான். இப்போ நம்ம கொசுக்கடிக்கு ஒரு மேட் ஒன்று வாங்கி சொல்லி வச்சுருக்கோம்ல, அது ரொம்ப லீக்கேஜ் ஆனிச்சுன்னா மூச்சு திணறல் வந்துடும் நம்ம குழந்தைக்கும் நம்ம வீட்லேயோ. அது லைட்டாக அந்த லீக்கேஜ் ஆனதான் அந்த கொசு மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்தோட ஸ்மெல்லு போய் அதை மயக்கடிச்சு வச்சு கீழே விழுவ வைக்கும். அதே கொஞ்சம் வீரியமாக இருந்துச்சுன்னா நாம் மயக்கடிஞ்சு கீழே விழுந்துருவோம். இப்போ வீரியமாக இருக்கக்கூடிய செயலாக்கத்தில் எது இருக்குன்னா, எந்தெந்த கோயிலெல்லாம் நீங்கள் அள்ளுதில்லை, திருப்பதி, சீரடியில் இருக்கிற கோவில், இன்னும் எந்தெந்த கோயிலெல்லாம் இந்த ஆதிபராசக்தி, இதில் எல்லாம் அந்த மூலாதாரத்துக்குள்ளே இருக்கிற லீக்கேஜ் அதிகமான அந்த செயல் வடிவம் இருக்கும்போது இந்த கர்ம வினையில் இந்த பித்ருக்கள் சாபத்தில் பெரும் துன்பத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஆற்றலை உள்ளே கொண்டு போக முடியாது. அவனுக்கும் அந்த ஆற்றலுக்கும் சண்டை நடக்குது. அதனால தான் திருப்பதிக்கு போயும் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போயும் சீரடிக்கு போயும் ஒரு ஏழையால் சக்ஸஸ் பண்ண முடியலை. என்னன்னா, ஒரு யோகியாகப்பட்டவன், ஒரு சராசரி மனிதன் அமாவாசை பௌர்ணமியை கொண்டாடுறான். ஆனால் ஒரு நோயாளி, ஒரு பைத்தியத்துக்குரியவன், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன்லாம் என்ன பண்ணுறான்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உடலில் பெரும் துன்பம் வந்துடுது, பெரும் துயரம் வந்துடுது. அமாவாசையை கண்டுட்டு கிராமத்தில் நிறைய பேர் பயப்படுறவன் இருக்கான். வீட்டில் முடவு முடியாமல் இருந்தால் அமாவாசை வரப்போகுது, ஐயோ பார்த்து அவர் உயிர் போயிட போகுது அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராவுகாலம், யமகண்டம், அஷ்டமி, நவமி, இதெல்லாம் இந்த வடிவத்தெல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் ஒரு யோகியாகப்பட்டவன் இந்த வடிவத்தை பார்க்க மாட்டான். நல்ல தவத்துக்குள்ளே போகிறவனு இந்த வடிவத்தை பார்க்க மாட்டான். இப்போ இந்த வடிவம்லாம் என்னன்னா அந்த உயர்ந்த ஆற்றலை உள்ளே அவனால் கிரகித்து வச்சுக்க முடியலை. அப்போ இந்த கிரகித்து வச்சுக்கிறதுக்கு உள்ளே போனால் என்னன்னா அவனுடைய உடல் சுத்தமாக இல்லை. அவனுடைய உடல் சுத்தமாக இல்லைன்னா அந்த கர்ம வினையில் அந்த செயலில் என்ன பண்ணுன்னா அவனுக்குள்ளே இருக்கிற தன்மையும் இந்த ஆற்றல் அவன் திருப்பதியில் சுவாசிச்சான்ல ஒரு ஆற்றல் அதுக்குள்ளேயும் ரெண்டுக்கும் ஒரு சண்டை மாதிரி நடக்குது. அப்போ அந்த முழுமையான செயலுக்குள்ள அந்த உடலுக்கு தேவையானதை ஒரு செயலாக்கத்தை செஞ்சு கொள்ள முடியலை. இப்போ ஒரு மனிதனுக்கு முழுமையாக அவன் கிரக அடிப்படையில், அவன் கொஞ்சம் புண்ணிய கிரக அடிப்படையில் ஒருத்தன் இருக்கிறான். நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிற கான்செப்ட் தான். திருவண்ணாமலையில் ஒரு மலை சரிவு வந்துச்சு, எவ்வளோ பணக்காரன் இருக்கான், அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரல, ஒரு ஏழை வீட்டில் இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னாங்க. இதை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. ஏழை பணக்காரன்லாம் பிரபஞ்சத்துக்கு கிடையாது. அதோடைய செயல்பாடே வேறு வடிவத்தில் இருக்கும், அதோட செயலே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த பிறப்பை லைவில் இருக்கிற பிறப்பை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு ஏழை பணக்காரன்னு ஒரு திட்டம் தீட்டுறீங்க. உங்கள் கையில் இருக்கிற சார்ட்டை வச்சுட்டு, உங்கள் கையில் இருக்கிற ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த கார்டுக்கு இத்தனை கிலோ அரிசி, இத்தனை லிட்டர் மண்ணணுங்கிறத மட்டும் பார்க்குறீங்க. பல ரேஷன் கார்டு இருக்கும், எத்தனை பிறப்பில் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஒருத்தன் ஆய்வு செஞ்சு வெளியில் சொல்ல முடியும். ஒரு இன்வெஸ்டிகேஷனுங்கிறது இந்த கொலையை மட்டும் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது. இந்த கொலைகாரன் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கான், அவனுடைய செயல் எப்படி இருக்குங்கிறத பின்னாடியிலேருந்து வந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடைய முறையான செயல் தெரியும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ பல்வேறுபட்ட இடங்களுக்குள்ளே இது நடக்குது.
இது செயல் வடிவமாக இருக்குது. அப்போ ஒரு பெரிய பணக்காரனாக ஒருத்தன் வர வேண்டியவன், ஒரு கிரகத்தில் இருக்கிறவன் திருப்பதி மாதிரி இடத்துக்குள்ளே போகும்போது அவனுக்கு ஒரு உயர்ந்த ஆற்றலேருந்து அவன் சுவாசிக்கிறான் ஒரு காற்றை. அந்த தன்மை, அந்த எனர்ஜி என்ன பண்ணுறான்னா, அந்த எனர்ஜியோடு போய் நான் திருப்பதி போயிட்டு வந்தேன், ஒரு சேஞ்ச் ஆகிட்டேன், வந்தோன்னே இந்த வேலை தொடங்கினேன், தொட்டதெல்லாம் தொலங்குனுச்சுங்கிறான்னா அந்த உயர்ந்த ஆற்றலோட செயல்பாடுகள். அவன் ஒருத்தன்ட்ட ஃபோனை போட்டு பேசினா பணம் தரலேன்னு சொன்னவங்க கூட பணம் தருவான். ஒரு இடம் முடியாமல் இருக்கும், அந்த இடம் கையெழுத்து நாளைக்கு வாங்க கையெழுத்து போடுங்கன்றுவான். ஒரு இடத்துல போய் தொழிலை தொடங்கி திருப்பதின்னு ஏதோ ஒரு கடையோ ஏதோ ஒரு ஹோட்டலோ ஏதோ ஒன்று வைக்கிறான்னா மக்கள் வருவான். ஏன்னா இவங்கிட்ட ஒரு பாசிட்டிவ் தன்மை இவன் உடலுக்குள்ளே இருக்குது, இவன் செயலுக்குள்ளே இருக்குது. என்ன பண்ணிடுவான், அடுத்த வாரம் திருப்பதி போயிடுவான், 15 நாளைக்கு ஒருக்கா திருப்பதி போயிடுவான், மாதத்துக்கு ஒரு வாட்டி திருப்பதி போயிடுவான். அந்த ஆற்றலை இவனால் கிரகத்துக்கு வச்சுக்கிறதுனால அது ஒரு ஸ்டேஜில் ஒரு செயல் செய்யுது. அந்த தன்மை இவனுக்கு மாறிடுச்சுன்னா அந்த உயர்ந்த ஆற்றல் உள்ளே போகாது. இப்போ இது மாதிரி தான் இந்த உடலுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் நடக்குது. அப்போ நம்ம உள்ளே போகும்போது இதை ஒரு ஆய்வாக கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த கோவில் ஆதி திருவரங்கன்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கிற கோவில் பெரிய கூட்டம் இல்லை. சபரிமலை காலகட்டத்தில் இந்த மேல்மருவத்தூரில் திருவிழானா மக்கள் அதிகமாக கூடுவாங்க. அந்த லோக்கல் அந்த கோயிலுக்கான ஒரு திருவிழானா கூடுவாங்க. எப்பொழுதுமே பயங்கரமான கூட்டத்தை இது சந்திக்கிறது இல்லை. இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு சுற்றுலா தலத்துக்குள்ளே கொண்டு சேர்த்துட்டாங்க. அதை ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் மாதிரி வச்சுட்டாங்க. நீங்கள் திருப்பதி மாதிரி ஸ்ரீரங்கம் இருக்காது. திருப்பதியில் இருக்கிற மாதிரி ஒரு செயலாக்கத்தை நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்க்க முடியாது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற செயல்பாடுகள் டோட்டலாகவே அது வேறு வடிவத்துக்குரிய ஒரு செயல் வடிவத்துக்குரியது. அது இல்லாமல் ஸ்ரீரங்கம் கூட இவ்வளோ பெரிய மக்களை ஈர்த்து வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய யோகிகள் என்ன பண்ணிட்டான்னா ஸ்ரீரங்கத்தை சுற்றி சுற்றி தவம் பண்ணி அங்கங்கே லீக்கேஜ் பாயிண்ட்டை வச்சு விட்டு போயிட்டான். வெறும் ஸ்ரீரங்கத்தில் அரங்கன்ட்டு மட்டும் வர்ற லீக்கேஜ் மட்டும் கிடையாது. பல லீக்கேஜை பல இடங்களில் பல யோகிகள் உட்காந்து என்ன பண்ணிட்டான், காவேரி கரைக்கு வந்தவன் தியானம் பண்ணான், கரையில் உட்காந்து தியானம் பண்ணான், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பின்னாடி உட்காந்து தியானம் பண்ணான், ஸ்ரீரங்கத்துக்கு எதிரில் உட்காந்து தியானம் பண்ணான். பல சென்டர்களில் அந்த கோயிலோட ஜங்ஷனுக்குள்ளே அவன் என்ன பண்ணிட்டான், நிறைய லீக்கேஜுக்கெல்லாம் அவன் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அப்போ ஈர்ப்பு சக்தியில் பல பேரை உள்ளே வர்றதுக்கும் பல பேர் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி வச்சுருக்கான். பொதுவாகவே நிறைய யோகிகள் பார்த்திங்கன்னா சமாதியில் இருக்கிறவங்களோ பெரும் யோகிகளோ மூலாதாரத்துக்குள்ளே ஒருத்தர் சேமித்து வச்ச ஆற்றலை லைட்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணுவான், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண மாட்டான். இப்போ நாம் இருக்கிறோம்னா இந்த மூலாதாரத்தில் செட் பண்ணி வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியேறும். அந்த மூலாதாரத்துலேருந்து வெளியில் கொஞ்சம் நவுத்தி இந்த தலையோட உச்சிக்குழி இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைய பிறந்தோன்னே மூடிடுன்னு, அதான் கோபுர வாசல்பாங்க. அந்த வாசல்கிட்ட கொண்டாந்து நவுத்திட்டோம்னா அது என்ன பண்ணோம்னா எவனே பார்க்காது, ஜாதி பார்க்காது, மதம், எவனெல்லாம் வர்றானோ அவனுக்கு இந்த ஆற்றல் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும், இந்த செயல் வடிவம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு. அதனால தான் நிறைய இடங்களில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தவனை இந்த ஊரில் போய் நிற்காத, வழக்கமான லட்சக்கணக்கான கூடுற திருவிழாவில் போய் நிற்காத, இந்த மாதிரி வழக்கமான பேட்டையில் போய் விளக்கேற்றுறேன், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போய் நிற்கிறேன், தேங்காய் உடைக்கிறேன், மாங்காய் உடைக்கிறேன், பாட்டு கச்சேரியில் போய் நீ கெஸ்ட்டாக நின்றுட்டு சால்வை வாங்கிக்கிறேன், மாலை வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன் பார்க்க விட மாட்டாங்கன்னா, உனக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல் அது லீக்கேஜ் வெளியில் ஆயிடுச்சுன்னா எல்லா பேருக்கும் அது பரவ தொடங்கிடும். அதை பார்த்து கண்டறிஞ்சு கவனமாக தான் அதை செலுத்தணும். உன்னை யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, உன்னுடைய செயலெல்லாம் அவங்களுக்கு புரியாது. ஆனால் உன்னை செயலே தெரியாமல் உன்னை சந்தித்தாவோ, உனக்கே தெரியாமல் உன்னை கிராஸ் பண்ணி போனால் கூட அந்த லீக்கேஜ் அவங்க மேலே பட தான் செய்யும், அந்த செயலாக்கம் செய்ய தான் செய்யும். ட்ரெயின்லையோ விமானத்துலேயோ எல்லா இடத்துக்குள்ளேயும் நான் தான் பல நாள் சொல்லியிருக்கேன். ட்ரெயினில் விமானத்துலலாம் போகும்போது அந்த உயர்ந்த ஆற்றல் என்ன பண்ணணும்னா மூலாதாரத்தில் எவ்வளவு லீக்கேஜை குறைக்க முடியுமோ குறைச்சி உள்ளே வச்சுக்குவான். யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு தாடி முடியோட ஒருத்தர் வெள்ளை சட்டை வெள்ளை பட்டி போட்டுட்டு போகிற மாதிரி மட்டும்தான் தெரிய வைப்பான். அந்த லீக்கேஜ் பாயிண்ட் அதிகமாகும்போது இந்த உயர்ந்த தியானத்தில் இருக்கிறவனுக்கு அவனோட நாடிகள்லாம் விழிப்படையும். ஏதோ இந்த பகுதியில் ஒரு ஆற்றல் இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை அவனுக்குள்ளே ஒரு ஆற்றல் வந்துட்ட மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். 4வது சீட்டில் நம்ம உட்காந்துருப்போம், அது அவனுக்கு தெரியாது. இந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் நடக்கப்படுகிறது. தவம் பண்ணுகிற மாணவர்கள் ஆர்வத்தில் செய்கிறது போகிறதெல்லாம் இல்லாமல் கவனமாக தவம் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற தத்துவம், இதுக்குள்ளே இருக்கிற அடிப்படை, இதுக்குள்ளே இருக்கிற செயல், இதுக்குள்ளே இருக்கிற வடிவம், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒரு விஞ்ஞானி போல் கற்றுக்கணும். ஒரு தவம் பண்ணுறவன் என்னன்னா பெரிய ஆளாக மாறணும்னா அவன் ஒரு விஞ்ஞானியாக மாறணும். அவன் ஒரு விஞ்ஞானியாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கிறத ஆய்வு பண்ண முடியும். உள்ளே இருக்கிற செயலை ஆய்வு பண்ண தெரிந்தால்தான் பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியும். அதுக்கு நிதானம் வேணும், பொறுமை வேணும், கரெக்டான காத்திருக்கிறதுக்கான ஒரு செயலாக்கம் இருக்கணும். இவ்வளவு இருக்குது, பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயலாக்கத்துக்குள்ளே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.